நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே நமக்கு துபாயில் இன்றைக்கி மெடிக்கல் செக்கப் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். கரமாக அல்நாதா மெடிக்கல் சென்டர் அங்கே தான் நமக்கு லொக்கேஷன் போட்டிருந்தாங்க. நம்மளும் அங்கே தான் போயிருக்கிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் வந்து மெடிக்கலோட அப்ளை பண்ண ஃபார்மையும் ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்மை காமிச்சோன்னாக்கா நமக்கு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடும். டோட்டலாக 2 டெஸ்ட்டு தான். ஒன்று பிளட் டெஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. மெடிக்கல் செக்கப்பு இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் போகணும். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்கப் போனால் வந்து ஃபெயில் ஆகிடுவோமான்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் பாடியும் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. சென்னையிலையும் திருச்சியும் லைக் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சென்டர் இருக்குது. ஆனால் இங்கே துபாயில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு தான். அதுவும் வந்து 80-90% வந்து நீங்கள் 100% வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெடிக்கல் செக்கப் பற்றி யாராவது பயப்பட வேண்டாம். நான் அடுத்து சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போகும். அதோட அப்டேட்ஸும் போடுறேன். ஐடி வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சது நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.